யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 158வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 156ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: உலகம் முழுவதும் நடைபெறும் போர்களுக்கு முடிவு காண்பதற்கு எது சிறந்த கருவி என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் நல்லெண்ணம். இரண்டாவது கேள்வி: ஆயுதங்களினால் அமைதியை நிலைநாட்ட முடியாதென்று தெரிவித்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை கர்தினால் பியத்திரோ பரோலின். மூன்றாவது கேள்வி: இனப்பிரச்சினை தொடர்பாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை மேற்கொண்ட முக்கிய தீர்மானம் என்ன? இதற்குரிய சரியான விடை இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்ட வரைவை மேற்கொள்ளல். நான்காவது கேள்வி: மன்னார் மறைமாவட்டத்தில் எத்தனை குருக்கள் அண்மையில் திருநிலைப்படுத்தப்பட்டனர்? இதற்குரிய சரியான விடை 5 பேர். ஐந்தாவது கேள்வி: புனித பௌஸ்தீனாவின் திருப்பண்டம் திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு எந்த நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டது? இதற்குரிய சரியான விடை போலந்து நாட்டிலிருந்து. ஆறாவது கேள்வி: யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட முன்பள்ளி மாணவர்களின் சந்தை நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய பங்குத்தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார். ஏழாவது கேள்வி: அண்மையில் உயர்தர பரீட்சையில் உயர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவில் யாழ் மாவட்ட ரீதியில் முதல் இடம்பெற்ற யாழாயரை சந்தித்து ஆசீர் பெற்ற மாணவி யார்? இதற்குரிய சரியான விடை கிஷானி தேவதாஸ். எட்டாவது கேள்வி: யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர் அமைப்பினரின் தவக்கால தியானத்தை நெறிப்படுத்தியவர் யார்? இதற்குரிய சரியான விடை திருவுளப் பணியாளர் சபை அருட்தந்தை பிராங்க் டவ். ஒன்பதாவது கேள்வி: இளையோரின் பாதுகாவலர் புனித டொன்பொஸ்கோ பற்றி அறிந்து கொள்ளும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட போட்டிகள் எங்கே நடைபெற்றன? இதற்குரிய சரியான விடை முருங்கன் டொன்பொஸ்கோ பாடசாலையில். பத்தாவது கேள்வி: யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற உயிர்ப்பு ஞாயிறு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம். 11வது கேள்வி: இறையிறக்க பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறு. 12வது கேள்வி: எம்மாவு பாதையில் வழி நடந்தவர்கள் எப்போது உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்டனர்? இதற்குரிய சரியான விடை அப்பத்தை பிட்கும் போது. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், பாவண்ணா ஷாமினி சுண்டுக்குழி புனித ஜுவானியார் ஆலயம். தொடர்ந்து வினாவிடை 158ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: கடுமையான குற்றம் புரிந்தாலும் ஒரு மனிதனுடைய என்ன பண்பு இழக்கப்படாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி: வடக்கு கிழக்கு ஓய்வு நிலை ஆயர்கள் குருக்களுக்கான சிறப்பு ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? மூன்றாவது கேள்வி: தீபக மறைக்கோட்ட முதல்வராக யாழ் ஆயரால் நியமனம் பெற்றவர் யார்? நான்காவது கேள்வி: அருட்தந்தை அண்டனி அவர்களால் வெளியிடப்பட்ட யாழ் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் தியோகு பிள்ளை ஆண்டகை தொடர்பான ஆய்வு நூலின் பெயர் என்ன? ஐந்தாவது கேள்வி: திருமலை கலாமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட அமரர் மரிய சேவியர் அடிகளின் 2வது நினைவு பேருரையை வழங்கியவர் யார்? ஆறாவது கேள்வி: உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதலின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? ஏழாவது கேள்வி: இலங்கைக்கான புதிய திருத்தந்தையின் பிரதிநிதி
எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? 8வது கேள்வி, அண்மையில் யாழாயரை சந்தித்த வடமாகாண இராணுவ கட்டளை தளபதி யார்? 9வது கேள்வி, இலங்கை தேசிய பாப்புரை மறைபரப்பு சபைகளின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? 10வது கேள்வி, புதிதாக அமைக்கப்பட்ட வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபையின் புதிய இல்லத்தை திறந்து வைத்தவர் யார்? 11வது கேள்வி, அண்மையில் இறைபதமடைந்த யாழ் மறைமாவட்ட அருட்தந்தை யார்? 12வது கேள்வி, கத்தோலிக்க திரு அவையில் வைகாசி மாதத்தின் சிறப்பு என்ன? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 074 1626 719. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.